வெல்கம் டு நம்ம வீட்டு திராய் ரிவ்யூ. இன்னைக்கு நாங்க பார்த்துட்டு வந்த படம் சுரேஷ் ராஜகுமாரி டைரக்ஷன்ல விக்ரம் பிரபு, அக்ஷய் குமார், அனிஷ்மா மற்றும் பலர் நடிச்சு டிசம்பர் 25 தியேட்டர் ரிலீஸ் ஆன சிறை. இந்த படத்தோட கதை வேலூர் சென்ட்ரல் ஜெயில விசாரணை கைதியா இருக்கக்கூடிய அப்துல்ன்ற ஒருத்தரை சிவகங்கை கோர்ட்ல ஆஜர்படுத்துறதுக்காக கூட்டிட்டு போறாரு எஸ்கார்ட் ஆபீசர் கதிரவன். அவங்க ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு எப்படி போய் சேர்றாங்க, இந்த அக்யூஸ்ட் யாரு, அவன் பண்ண குற்றம் என்ன, கடைசியில் அவனோட நிலைமை என்னாச்சு, அவனை கூட்டிட்டு போன கதிரவன் ஆபீசரோட நிலைமை என்னாச்சு, அதுதான் இந்த படத்தோட மீதி கதை. நீங்க இந்த வருஷம் நிறைய படங்கள் பார்த்து அதுல உங்க மனசுல பல நல்ல படங்கள் இருந்திருக்கும். ஆனா நீங்க இந்த படத்தை போய் தியேட்டர்ல பார்த்த பிறகு உங்க மனசுல இருந்த அந்த நல்ல படங்கள்லாம் நல்ல படங்களா அப்படின்ற ஒரு யோசனை உங்களுக்குள்ள வரும். ஏன்னா அந்த படங்கள் எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான படம் தான் இந்த சிறை. நம்ம எல்லாரும் மலையாள படங்களை பார்த்துட்டு அவங்க எடுக்கிற மாதிரியான அந்த யதார்த்தமான படங்கள் ஏன் தமிழ் சினிமாவில் வரமாட்டேங்குது அப்படின்னு கேட்குறோம். பட் ஆனால் தமிழ் சினிமாவில் அந்த மாதிரியான படங்கள் அப்பப்போ வந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் அதில் ஒரு சில படங்கள் ஒர்க் அவுட் ஆகுது, ஒரு சில படங்கள் ஒர்க் அவுட் ஆகுறது இல்லை. ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி நிறையா படங்கள், வாழ்க்கைக்கு நெருக்கமான படங்கள், ரொம்ப ரொம்ப யதார்த்தமான படங்கள் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு நிறையா உதாரணங்கள் இருக்குது. தக்லை சத்தியமா இது தப்பான உதாரணம். உங்களுக்கு சிறந்த உதாரணம் வேணும்னா இந்த சிறையை போய் திரையில பாருங்க. சிறை திரை, இது நம்ம வீட்டு திரை. என்னடா அவங்க இந்த படத்துக்கு இவ்வளவு முட்டு கொடுக்குறாங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீங்க இந்த படத்தை பார்த்த பிறகு நீங்களுமே இந்த படத்துக்கான ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நீங்களே ஒரு எஸ்கார்டா மாறிடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான படம். என்னடா படம் பார்த்துட்டு வந்தவங்க பூரா ரொம்ப புகழ்ந்து தள்ளுறீங்க, அப்படி என்ன தாண்டா இருக்கு, பார்த்துருவோம், என்னை எப்படி இந்த படம் இம்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்ற ஒரு கல் நெஞ்சோட போய் தியேட்டர்ல உட்காந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் சீன்லயே அவங்களோட அந்த கல் நெஞ்ச சுக்கு நூறாக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு தரமான சீனு. டைட்டில் கார்டு போடுறதுக்கு முன்னாடியே நம்மளை ரெடி பண்ணிடுவாங்க. தரமான படம் தான்டா பார்க்க வந்துருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலுக்கு வந்து கொண்டு வந்துடுறாங்க. பஸ் சீக்வன்ஸ் ரொம்ப ரொம்ப நார்மலா ஆரம்பிக்கும். அங்க நடக்கக்கூடிய அந்த ஒரு ஆக்ஷன் கோரியோகிராஃபி, அதுக்கப்புறம் அந்த சீனுக்கு உண்டான கிளைமேக்ஸு, அதோட தொடர்ச்சி, அந்த கேரக்டர் யாரு என்ன, அவங்க பண்ண தப்பு என்ன, அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் என்ன, இதெல்லாம் எப்படி நடக்குது. அதுலயும் ஒண்ணு என்னன்னா, சில விஷயங்கள்லாம் அந்த ஒரு ஷார்ட் ஃபார்ம்லயே சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதுக்கு வந்து அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். இன்னை வரைக்கும் சில பேருக்குலாம் தெரியாது. இப்ப எனக்குமே சில விஷயங்கள், இவனுக்குமே சில விஷயங்கள்லாம் தெரியல, அந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் என்னன்னு தெரியல. பட் ஆனா அதை வந்து ரொம்ப ஸ்பூன் ஃபீட் பண்ணாம போற போக்குல ரொம்ப கிளியரா சொல்லிக்கிட்டே போறாங்க. இதை வந்து வேற ஒருத்தர்கிட்ட கேட்டு அதை திரைக்கதையா எழுதி படமா எடுக்கும்போது அது வேற மாதிரி வந்திருக்கும். பட் ஆனா இந்த படத்தோட ரைட்டர் தமிழ் வந்து அவர் ஏற்கனவே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்ததுனால அவர் சொன்ன அந்த கதையில பயங்கரமான ஒரு உண்மை இருக்கு. அதை வந்து ரொம்ப ரொம்ப யதார்த்தமா வந்து பிரசன்ட் பண்ணியிருந்தாரு டைரக்டர் சுரேஷ் ராஜகுமாரி. இப்போ நீங்க சொன்ன மாதிரி நிறைய சீன்ஸ்லாம் நமக்கே தெரியாது. ஓ, எஸ்கார்ட்னா இவ்வளோ வேலை இருக்கா, நம்ம என்ன நினைப்போம் எஸ்கார்ட்னா சும்மா அவ்வளோதான் கூட்டிட்டு வரவங்கன்னு. ஆனா அதுல இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு, அதுல வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்றதெல்லாம் கிளியர் கட்டா சொல்லியிருக்காங்க. நான் இது வரைக்கும் லாங் எஸ்கார்ட்லாம் கூட நான் பார்த்தது இல்லை. அது இதுக்கு வேலூர் அதுலயுமே ஏன் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஏன் அந்த மாவட்டத்துல போய் இருக்கிறாங்க அப்படின்றதுக்குமே அப்ப இருந்த அந்த ஒரு பிரச்சனையை உள்ள கொண்டு வந்து அது ரொம்ப 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 உண்மையா இருந்துச்சு. எதுவுமே செயற்கையா திணிக்கப்பட்ட மாதிரியே இல்லை. இப்படிலாம் அந்த காலகட்டத்துல நடந்துச்சோ, என்னென்ன பிரச்சனைகளை அங்க இருந்தவங்க ஃபேஸ் பண்ணாங்களோ, அது எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப யதார்த்தமா நம்ம கண்ணு முன்னாடி வந்து கொண்டு வந்து நிப்பாட்டி இருந்தாங்க. யாருமே நடிக்கல, அவங்க படம் எடுக்கல. ஆக்சுவலா அங்க எல்லாருமே வாழ்ந்துருக்குறாங்க. அதை ஒரு டீம் வந்து படமா பிடிச்சி நமக்கு காமிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு மொத்த படமுமே. அதாவது உண்மையிலேயே ஒரு இடத்துல போயிட்டு நம்ம நின்று பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் இருந்துச்சு. நான் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஒருத்தனா தான் இருந்தேன். நீங்க தியேட்டர்ல தான் இருக்கீங்கன்றது இன்டர்வல் விட்டாதான் உங்களுக்கே தெரியும். அப்ப நம்ம இவ்வளவு நேரம் தியேட்டர்ல தான் உட்காந்து இந்த படத்தை பார்த்தோமா அப்படின்ற மாதிரி.
சிறை திரை அந்த மாதிரி போட்டுருவேன். இன்னும் சொல்ல போனா நீங்க எல்லாருமே வந்து டானாக்காரன் படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்தோட ஒரு சீக்வல் மாதிரி கூட எடுத்துக்கலாம் அந்த படத்தை. அந்த ட்ரைனிங் ஆபீசரா இருக்கக்கூடிய அந்த விக்ரம் பிரபுக்கு போஸ்டிங் கிடைச்சு அவர் வந்து ஒரு எஸ்கார்ட்டா வந்து ஒரு கைதியை கூட்டு போனா என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சீக்வல் மாதிரி ஆக்சுவலா எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி தானே அந்த ஒரு படம்ன்றது வந்து அந்த படம் முடியும் போது நம்ம கிட்ட இருந்து வர கைத்தட்டலும் விசிலும் தான் அந்த படத்தோட வெற்றி. ஆனா இந்த படத்தோட வெற்றியே நம்ம கண்ணுல இருந்து வர தண்ணி தான் அந்த படத்தோட உண்மையான வெற்றின்னு நான் நினைக்கிறேன். ஐயோ ரொம்ப நன்றி, ரொம்ப நெஞ்ச நக்கிட்டீங்க ராகுல். சினிமாட்டோகிராஃபியும் செம்ம சினிமாட்டோகிராஃபி. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் சரி, அந்த 2003 காலகட்டத்துல எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத ரொம்ப சூப்பரா காமிச்சிருந்தாங்க. அந்த கோட் சீக்வன்ஸா இருக்கட்டும், அப்புறம் லைவ் லொகேஷன்ஸ்லயே வந்து அந்த பீரியட ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி காமிச்சதா இருக்கட்டும். பஸ் ஸ்டாண்டு தான் மெயின், பழைய பஸ்ஸே வச்சு பண்ணது. ஒரு 4-5 சீன் இருக்கும், தரமா இருக்கும். அதுவும் முக்கியமா விக்ரவாண்டி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சீன் வரும். அதெல்லாம் வந்து நம்ம பெரிய ஹீரோஸோட இன்ட்ரோ சீனுக்கு எவ்வளவு ரசிச்சு கைத்தட்டி விசில் அடிச்சு பார்ப்போமோ அந்த மாதிரியான ஒரு வெயிட்டேஜ் உள்ள சீன் அது. அது நீங்க எமோஷனலா கனெக்ட் ஆனீங்க அப்படின்னா பயங்கரமான சீனு. அதை வந்து எல்லாருமே தூக்கி சாப்பிட்டு போயிருப்பாங்க. அந்த இடத்துல முக்கியமா நான் ரொம்ப நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, அந்த கதிரவன்ற கேரக்டர் ரொம்ப மெச்சூர்டான கேரக்டர். அந்த கேரக்டர் அந்த இடத்துல ஒரு வார்த்தை பேசியிருக்காரு. அது எல்லாமே அந்த விக்ரவாண்டி ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்பெக்டர் மட்டும்தான் பேசுவாரு. இந்த கதிரவன் கேரக்டர் இவங்க ஆளுங்க மேல இருக்கக்கூடிய அந்த மிஸ்டேக்கை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே அமைதியா இருப்பாப்புல. அவருக்கு ஒரு டைலாக் கூட இருக்காது. அவருக்கு அந்த இடம் வந்து ஒரு ரியலைசேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த பையனை பத்தி இவர் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அந்த இடம்லாம் அவ்வளவு ஆர்கானிக்கா இருந்துச்சு. அந்த கேரக்டருக்குள்ள எப்படி அந்த ஒரு மாற்றம் வருது, அந்த கேரக்டர் ஏன் அந்த இடத்துல அமைதியா இருக்கு, அந்த போலீஸ் பேசக்கூடிய விஷயம் அல்டிமேட்டு. அடுத்து ஜஸ்டின் பிரபாகரோட மியூசிக்கும் அல்டிமேட்டு. அதுவும் கிளைமேக்ஸ்ல கலங்கிரியா கலங்கிரியான்னு ஒரு பாட்டு போட்டு நாங்களே ஏற்கனவே கலங்கிதான் இருக்கோம். நீ என்னப்பா நீ வேற. அதுவும் முக்கியமா அந்த கிளைமேக்ஸ்ல அந்த விஷயம் நடந்தோடனே நம்ம தொண்டை அப்படியே அடைச்சு போய் நிக்கும். என்னடா அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. அப்புறம் அந்த ஒரு ரியல் விஷயம் நடந்த பிறகு அந்த தொண்டை குழிலாம் அப்படியே அடங்கி கண்ணுல அந்த தண்ணி அப்படியே ஊத்தும். நல்லது பண்ணீங்கடா சாமி, நல்லா இருக்குடா அப்படின்ட்டு. ஆக்டிங்லாம் புரிச்சுட்டாங்க. விக்ரம் பிரபுலாம் செம ஆக்டிங், அப்படியே வாழ்ந்துருக்கிறாரு மனுஷன். அதை சொல்லுங்க பெஸ்ட். அவரெல்லாம் நடிச்சிருக்காருன்னு சொல்லக்கூடாது. அதை விட முக்கியமான விஷயம் அக்ஷய்குமார். அவருக்கு இது ஃபர்ஸ்ட் படம், ரொம்ப சூப்பரா நடிச்சு கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் அனிஷ்மா, அவங்க நம்ம மரண மாஸ் படத்துல பார்த்துருப்போம். ரொம்ப ஃபன்னான ஒரு கேரக்டரு. இங்கே வந்து பிரிச்சிட்டாங்க. அழுதுகிட்டே இருக்கு அந்த பொண்ணு. அந்த பொண்ணு அழுதா பரவாயில்லையே, நம்மளே இல்ல சேர்த்து அழுக வச்சிருச்சு. இந்த படத்தோட கதை தான் உயிர். அதுக்கு ரத்தமும் சதையுமா இந்த படத்தோட ஹோல் டீமும் சேர்ந்து வேலை பார்த்து இந்த சிறைக்கு ஒரு உருவம் கொடுத்து அதை திரையில நமக்கு காமிச்சு அதை பத்தி இந்த நம்ம வீட்டு திரையில உங்ககிட்ட பேச வச்சிருக்காங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேச வச்சிருக்கிறாங்க. ஸோ சிறையை போய் திரையில பாருங்க. நன்றி, வணக்கம்.